ஆம்பூரில் கடந்த 15 தினங்களாக குடிநீர் வராததால் பொதுமக்கள் சாலை மறியல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்குட்பட்ட 21வது வார்டில் நதிசிலாபுரம் மருத்துவர் நகர், புதுமனை ஆயிஷா பி நகர் உள்ளது. இங்கு சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 15 தினங்களாக இங்கு குடிநீர் வராததால் அப்பகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் கண்டுகொள்ளாததால் இன்று அப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் காலி குடங்களுடன் சாலையில் நின்று தண்ணீர் வேண்டும் என்று கோஷமிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த நகர காவல்துறை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் நகராட்சியில் இருந்த அதிகாரிகள் வந்து விரைவில் இதனை சீர் செய்வதாக கூறியதன் அடிப்படையில் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. நகராட்சியே பதில் சொல். கொடு தண்ணீர் கொடு, மக்களை காப்பாற்று. 21வது வார்டு கோரிக்கை, நீர் கோரிக்கை. காரணம் வேண்டாம், காரணம் வேண்டாம். தண்ணீர் வேண்டும், தண்ணீர் வேண்டும், தண்ணீர் வேண்டும், தண்ணீர் வேண்டும். ஆம்பூர் நகராட்சியை பதில் சொல், பதில் சொல். 21வது வார்டு மக்கள், 21வது வார்டு மக்கள் மருத்துவ நகருக்கு தண்ணீர் இல்லை, நதிசிலாபுரத்துக்கு தண்ணி இல்லை, அனீஸ் மனைக்கு தண்ணி இல்லை, ஐஷாபி நகருக்கு தண்ணி இல்லை, நகருக்கு தண்ணி இல்லை, ராஜா நகருக்கு தண்ணி இல்லை. நடவடிக்கை வேண்டும். நகராட்சி அதிகாரிகளே பதில் சொல், பதில் சொல். உடனடியாக தண்ணீர் வேண்டும். மக்கள் தாகம் தீர்க்க வேண்டும். 21வது வார்டு தண்ணீர் கேட்கிறது. போதும், தண்ணீர் வேண்டும், தண்ணீர் வேண்டும். தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. இது என்ன வந்து தலை டாம்பிள் எடுத்துல இது மேலே ஏறிக்கணும். மேனேஜர்னா அது சொல்லுங்க. நியாயமா கேட்ட போய் கட்டலாம். வரி பில் மட்டும் போட்டா பரவாயில்லை. அது அதுக்கு தனியா கேக்குறாங்க. போயிட்டு நாள் வரி கட்டி தான் தண்ணி விட்டு நின்னாங்களா? மேனேஜர்னா பின்னாடி வாங்க. எப்படி வேணா ஐயா அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் 21வது வார்டு ஆம்பூர் நகராட்சி 21வது வார்டு நகரமன்ற உறுப்பினர். நம்ம வார்டுக்கு பகுதிக்கு கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகி கூட தண்ணி வரல.
இது தண்ணி சம்பந்தமா நான் அதிகாரிங்க கிட்ட போயிட்டு மக்கள் போயிட்டு நாங்களும் மனு கொடுத்துருக்குறோம், மக்களோட சேர்ந்து மனு கொடுத்துருக்குறோம். ஆனா வந்து இன்னைக்கு வரைக்கும் 10 நாள் ஆகி கூட தண்ணி இல்லாம நம்ம பகுதியில 8 பகுதி இருக்கு வார்டுல, 21வது வார்டுல. ஆனா வந்து ஒரு பகுதிக்கும் வந்து ஒரு 2 பகுதியில மட்டும்தான் கிணறு இருக்கிறனால அந்த மக்கள் வந்து தண்ணி பிடிச்சுன்னு இருக்காங்க. மற்ற இருக்கிற 5 பகுதியிலையும் தண்ணி இல்லாம ஒரே ஒரு நகராட்சி மூலம் வந்து ஒரு டிராக்டர் மூலமா கூட தண்ணி கொடுக்கல. இதே போன தாட்டி வந்து இருக்கும்போது இந்த மாதிரி காவிரி கூட்டு நீர் வந்து பராமரிப்புன்னு சொல்லி மெசேஜ் வரும்போது நகராட்சியில இருந்து அதிகாரிங்க வர வச்சு நகரமன்ற உறுப்பினர் எல்லாம் வர வச்சு தண்ணியை வந்து போன அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இதை வந்து நாங்க சொன்னாலும் கேட்டா நீங்க எல்லாம் டாக்ஸ் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா வந்து தண்ணி இல்லாம நாங்க வந்து ஃபுல்லா 10 நாளா கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. ஒரே ஒரு தோண்டி தண்ணி இல்ல. இது கூட இப்ப கூட தீர்வு இல்லை. ஆனா இது வந்து உடனடியா வந்து தண்ணி வந்து வேணும். இதுக்கு அட்லீஸ்ட் குடிக்கிற தண்ணி வந்து வரல. அட்லீஸ்ட் டிராக்டர் மூலமாவது தண்ணி கொடுத்தா நன்றா இருக்கும்னு சொல்லிட்டு இது மக்களோட சேர்ந்து நாங்க வந்து ஒரு தர்ணா போராட்டம் அறிவிச்சிருந்தோம். சரி, நாங்கள் வந்து இப்போ அதிகாரிங்க வந்த பிறகு பேசியிருக்காங்க. ஆனா இப்ப கூட டிராக்டர் வருமானு வந்து